அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ வாழ்த்துதல்களையும் பரலோகத்தின் பொக்கிஷங்களின் ரகசியங்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. நீங்கள் ஒரு தடவை மட்டும் தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை செய்யுங்கள். நண்பர்களுடனும் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, பேசும் அடியேனின் வார்த்தையில் நீர் கூட இருந்து உடைய அக்கினியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிபூர்ணமாக பொழிந்து உம்முடைய வார்த்தைகளாய் வெளிவரட்டும். ராஜா, இவ்வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிர்தமாய் ஆசீர்வதியும். சரீர வியாதியிலும் பாவத்தின் பிடியிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தாவியினால் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம். பேசும் வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய் எங்கள் இதயத்தில் பதிந்து நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எங்களை உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாருங்கள். நீங்கள் பேசுங்கள் ராஜா. உம்முடைய வார்த்தைகள் அக்கினியின் வார்த்தைகளாய் வெளிவந்து அவைகள் தங்கள் ஆசீர்வாதமான 60-100 உம்முடைய வார்த்தைகள் பலன் கொடுக்க நீங்கள் இடைப்படுங்கள். அடியே நெல்ல எசப்பா, நீங்கள் பேசுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள், அதன் பின்பு 40-48 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அன்பானவர்களே, வேத பாடம் அழகாக இயேசுவின் அற்புதம் எவ்விதமாக பாவத்தின் பிடியில் இருந்த ஒரு மகளை ரட்சித்து ஆசீர்வாதமாக இயேசு கொண்டு வந்தார். உலகத்துக்கு ஒளியாக பலியாக அவள் இருந்தாள் என்பதை விளக்கமாக இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் காரணமாக சுருக்கமான வேத பகுதியை வாசிக்கின்றேன். தயவாக நீங்கள் ஒவ்வொரு தேவ செய்தியிலும் பின்பும் அந்த முழு அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து இன்னும் ஆவிக்குரிய பலனை அடைந்து தேவ சத்தியங்களின் ரகசிய முத்துக்களை உங்களதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தயவாக தேவ செய்தியை கேளுங்கள். அதை குறித்த வேத பகுதி முழுவதையும் வாசியுங்கள் உங்கள் இல்லங்களில். நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ பரிமள தைலம் பூசுகின்றாள். ஆம், எப்பொழுது இங்கு வேதம் கூறுகின்றது, அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, ஆம், அறம் அற்ற ஒரு ஸ்திரீ, நெறிக்கட்ட ஒரு ஸ்திரீ என்று அதிக விளக்கங்கள் அங்கு கூறப்படுகின்றன. இதன் பின்னணி என்ன? எதற்காக அவள் இப்படி தவறான வழியில் செல்கின்றாள்? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. அதன் விளக்கங்களை பின்பு மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்படுகின்றவள், இவளில் 7 அசுத்த ஆவிகள் இருந்து இயேசு துரத்தினார். ஆம், அவள்தான் இந்த பெண் என்று அங்கு வேத அத்தாட்சிகள் விளக்கி கூறுகின்றன. இங்கு பரிமள தைலம் பூசப்பட்டவள் அங்கு அந்த பெண் மகதலேனா மரியாள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கமாக அங்கு கூறுகின்றார்கள். எனவே 8ஆம் அதிகாரம் லூக்கா 8:2 அவளில் 7 ஆவிகளை இயேசு துரத்தினார். எனவே அவள் தன் இச்சையினால் இவைகளை செய்யவில்லை. அசுத்த ஆவிகள் அவளை ஆட்கொண்டு இந்த பாவத்தின் பிடியில் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தன. ஆம்,
இங்கு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, எவ்விதமாக ஒரு பெண், அத நெறி தவறிய பெண் அருமையான உயிரை வேட்டையாடுகின்றாள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தவறான பெண் இடத்தில் தவறான உறவு வைக்கின்றவர்களுடைய உயிர் அங்கு வேட்டையாடப்படுகின்றது. ஆம், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வந்தவன் இப்படியான உலக மக்களை பயன்படுத்தி அவன் தன் வேலைக்குள் இழுக்கின்றான். பிசாசை பற்றி அதிகம் நான் கூற விரும்பவில்லை. பிசாசை இறைவன் உருவாக்கவில்லை. அது இறைவனால் உருவாக்கப்பட்ட லூசிபர், இறைவனின் தூதன், இசையின் தூதன், பெருமை கொண்டு அவன் கீழே தள்ளப்பட்டு பிசாசு ஆக்கப்படுகின்றான். அவன் எனவே தான் கீழே தள்ளப்பட்டதனால் மக்களை, இறைவனின் செல்ல பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளை, உங்களை என்னை பாவத்தில் விழப்பண்ணி தன்னுடன் இழுக்கின்றான். பரலோக ராஜ்யம் நாங்கள் செல்வதற்கு தடையாக பிசாசு அநேக பாவங்களையும் உலகத்தின் மாயைகளையும் காட்டிக் கொண்டிருக்கின்றான். இதை குறித்து இப்பொழுது பேசுவதற்கு நேரமில்லை. அருமையானவர்களே, இது இன்னும் ஒரு தேவ செய்தியில் அதை குறித்து நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் இப்படியான பாவத்திலும் அவரிடத்தில் செல்கின்றவர்கள் தங்கள் உயிரை அழித்துக் கொள்ளும் இந்த சூழ்நிலையிலும் இருக்கும் அந்த பெண் ஒரு ஆசீர்வாதமான பெண்ணாக மாறுகின்றாள். விதமாக இங்கு பார்க்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் அங்கு இயேசுவை தரிசித்தவள் இந்த மகதலேனா மரியாள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் 18ஆம் வசனங்களில் அங்கு பார்க்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை முதலில் கண்டது ஒரு பெண். ஆம், அந்த பெண் சபைக்கு விளக்கமாக இருக்கின்றாள். சபை, திருச்சபை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்படுகின்றது. பெண் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இயேசு அங்கு இறைவன் மனித உயிர்த்தெழுந்த பின்பு அந்த ஆசீர்வாதமான செய்தியை கண்ணால் கண்டு சாட்சியாய் உலகத்துக்கு அறிவித்தவள் இந்த மகதலேனா மரியாள். இதை யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் 18ஆம் வசனங்களில் நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். எனவே அன்று இவளிடத்தில் செல்கின்றவர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆத்ம மரணம். ஆனால் அதே பெண் இயேசுவினிடத்தில் வந்து ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை தெளிவாக விளக்கி காட்டப்படுகின்றது. இது ரோமர் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் கூறப்பட்ட இயேசு அங்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த பெண் உலகிற்கு காட்டுகின்றாள். இவள் அருமையான பெண், ஆசீர்வதிக்கப்பட்டவள், திருச்சபை கூப்பிடப்படுகின்றது. எத்தனை ஆசீர்வாதம்! எவ்விதமாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றது. இருளின் ஆதிக்கத்தில் பிசாசின் கட்டில் இருந்தவள் தேவனின் மகளாக, இயேசுவின் ஒரு அம்பாசடராக அவள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாள். உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை அவள் பார்க்கின்றாள். எத்தனை அதிசயம்! ஆம் அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 40ஆம் வசனங்களில் கூறப்பட்ட இந்த பெண் பரிமள தைலம் பூசப்பட்ட பெண் மகதலேனா மரியாள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கமாக அங்கு பெயர் கூறப்படவில்லை. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆயினும் இவள் மகதலேனா மரியாள் என்பதை வேத பண்டிதர்கள் அதிக ஆதாரத்துடன் விளக்கத்துடன் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு அப்போஸ்தலன் பேதுரு 39ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இவள் பாவியான ஸ்திரீ, உலகம் அங்கு அனைவருக்கும் தெரியும் இவள் பாவி பாவி பாவி. ஒருவர் நன்மை செய்தால் அதை குறித்து கதைப்பதில்லை, ஆனால் தவறு செய்தால் அதை குறித்து எங்கும் தெரியும். எனவே அவள் இயேசுவின் பின்னாக நின்று அழுது அவர் அந்த கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நினைக்கின்றது. இயேசுவின் பாதங்களை தன் தலைமயிரினால் துடைக்கின்றாள். பரிமள தைலம் பூசுகின்றாள். ஆயினும் பேதுரு கூறுகின்றார், சிந்திக்கின்றார் தனக்குள், இவள் பாவியான ஸ்திரீ என்றால், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகின்றவர் இன்னார் என்று அறிய மாட்டாரா?
பேதுருக்கு புரியவில்லை, இயேசு தீர்க்கதரிசி இல்லை, இறைவன் தான் மனுக்கோலத்தில் இருந்தார் என்று அதுவரை பேதுருக்கு புரியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்புதான் பேதுருக்கு அது புரிந்தது. அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள தீர்க்கதரிசி என்று சிந்திக்கின்றார். இயேசு எவரையும் பார்த்து நீ பாவி, அங்கே செல், வராதே என்று கூறுவதில்லை. அவர் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவியை நேசிக்கின்றார். அதற்காக பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றபடி கிருபை பெருகும்படி நாங்கள் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? எனவே பாவத்தை நாங்கள் நெகிழ்ந்து விட்டுவிட வேண்டும், இயேசுவுக்குள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தெளிவாக இங்கு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பு பெற்றோரே, இன்று நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்றீர்களா? சரீர வியாதியில் அகப்பட்டு இருக்கின்றீர்களா? விட முடியாத பாவங்கள் உங்களுக்குள் இருக்கின்றதா? மதுபானம், போதை வஸ்து, போனோகிராஃபி, விபச்சாரம், மாம்ச சிந்தனை, மாம்ச அழுக்கான சிந்தனைகள், கோபம், மன்னிக்காத, இப்படி அநேகம் பாவ மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகின்றன. அவைகள் இன்று நமக்குள் இருக்கின்றதா? இவற்றை நாங்கள் மேற்கொள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒருவர் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றார், தவறான பெண்ணுடனோ தவறான ஆணுடனோ ஒருவர் தொடர்பு கொண்டு இருக்கின்றார் என்றால் அவருக்கு ஆலோசனைகள் பிரயோஜனப்பட மாட்டாது, கவுன்சிலிங் முடியாது. ஏனெனில் அவருக்கு எத்தனை கூறினாலும் அது புரியாது. நீ மதுபான பிரியன், போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கின்றாய், இவற்றை விட்டுவிடு என்று கூறினால் அவர் புத்திக்கு அது எட்ட முடியாது. ஏனெனில் அவர் இந்த உலகத்தில் இல்லை, மாயையில் இருக்கின்றார், பிசாசின் பிடியில் இருக்கின்றார். உணர முடியாத மனத்தை, இதயத்தை, புத்தியை பிசாசு கொடுத்து வைத்திருக்கின்றான். அவருக்கு வேண்டியதெல்லாம் ஜெபம், ஜெபம், ஜெபம். நீங்களோ உங்கள் அன்பானவர்களோ இப்படியான பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்றீர்கள் என்றால், போதை வஸ்திலும், விபச்சாரத்திலும், மதுபானத்திலும், தீய பழக்க வழக்கங்களிலும், செல்போனிலும் பிடிபட்டு இருக்கின்றார் என்றால், நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள், நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் சபை குருவானவருடன் கிறிஸ்தவ விசுவாசத்தில் கூறி ஜெபியுங்கள். ஆயினும் யாரிடத்தில் கூறுகின்றோம் என்று ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனெனில் இன்று அவைகள் ஒரு கொசிப்பாக எல்லாம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நம்பிக்கையான உங்கள் சபை குருவானவரிடத்தில் மட்டும் நீங்கள் அவற்றை பேசிக்கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது. என்பனர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த கட்டிலிருந்து விடுதலை தர முடியும் என்பதை மட்டும் கூறுகின்றேன். இங்கு தொலைபேசியில் இன்று அநேக வாலிப பிள்ளைகள் பிடிபட்டு இருக்கின்றார்கள். படிப்பை அவர்கள் நிகழ்ந்து அங்கு செல்போனில் விளையாடி கொண்டிருக்கிறார். அது இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. செல் என்றால் சிறை. எனவே இந்த செல்போனில் சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். செல்போன் மூலம் அநேக உலகத்தின் மாயைகள், உலகத்தின் தேவையற்ற பொருட்கள், பிரயோஜனமற்றவைகள் அந்த நேரத்துக்கு இன்பம் போல இருக்கும். இந்த அன்பு வாலிப சகோதரியே, சகோதரனே, பெரியவர்களே, இந்த போனோகிராஃபியிலும் அது ஒருவேளை வாலிப பிள்ளைகள் கூறலாம், நான் இவைகளை செய்யவில்லை. ஆனால் நீங்கள் இவற்றுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவர். செல் என்பது சிறை. நீங்கள் உங்களையே சிறைக்குள் அடைக்கின்றீர்கள். இதை சிந்திக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எவ்விதமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று சரீர வியாதியில் நாங்கள் இருக்கின்றோமா? இந்த பெண் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்றாள். இயேசு விடுதலையாக்கிய பொழுது இயேசுவுக்கு பின்னாக செல்லும் சீஷியாக இருக்கின்றாள். இன்று பாவத்தை விட விருப்பம், ஆனால்
முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த சிற்றின்பங்கள், பாவங்கள் உங்களை இழுத்து கொண்டு வருகின்றதா? ஆண்டவரன்றை மனப்பூர்வமாய் இவற்றை நான் விட வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் விடுதலை தருவார். உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிப்பது நல்லது, ஆனால் நீங்கள் மனம் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த பெண் அழுகின்றாள். கண்ணீர் பாவத்தை இதயம் உடைந்ததற்கு சமனாக இருக்கின்றது. அதை உடைந்து கண்ணீர் வருகின்றது. இயேசுக்கு பின்னாக நிற்கின்றாள். நான் தகுதியற்றவள், பாவி என்று அவள் தன்னை உணர்ந்து கொள்கின்றாள். பெண்களுக்கு தலைமயிர் அங்கு அலங்காரமாக இருக்கும். அந்த தலைமயிரினால் ஆண்டவரின் பாதத்தை துடைக்கின்றாள். ஆம், இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூறப்படுகின்றது, அன்று பெண்கள் அலங்காரமாய் ஒய்யாரமாய் கண்களினால் சுமிட்டி மற்றவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் கூறுகின்றார், உன் தலையை நான் மொட்டையாக்குவேன். ஏன்? தங்கள் தலைமயிரை சித்தரிக்கின்றார்கள். அது மேக்கப் போடுவதற்கு 2 மணி நேரத்துக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆபரணங்கள், தேவையற்ற ஆபரணங்கள். இப்படியாக தேவனை மறந்து இந்த பொன்னும் பொருளும் வெள்ளியும் அந்நிய ஆடவர்களையும் மயக்கும் அந்த நிலை பெண்களுக்கு தேவன் கூறிய தண்டனை. நீ உன் தலைமயிரை அழகாக அதை சித்தரிக்க, அதை அழகுபடுத்த நீ நேரங்களை ஒதுக்கின்றாய், எனக்கு நேரம் தரவில்லை. அதன்படி அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக சென்ற பொழுது அவர்கள் மயிர்கள் சிதைக்கப்படுகின்றன, அவர்கள் மொட்டையாக்கப்படுகின்றன. அலங்காரமான உடைக்கு பதில் ரெட்டு உடுத்தப்படுகின்றது. இது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கூறிய அந்த வாக்கு. இன்று நாங்களும் அவ்விதமாக இல்லாதபடிக்கு இந்த பெண், என் தலைமையில் அலங்காரமாய் இருக்கின்றது, வேண்டாம், அவற்றை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று நீங்களும் இன்று உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரி, இந்த வார்த்தை மகதலேனா மரியாளுக்கு விடுக்கப்பட்ட விடுதலையின் நாள். இன்று உங்களுக்கும் விடுதலையின் நாள். இது மேடை பேச்சும் வாட்ஸ்அப் பேச்சும் அல்ல. இது ஆவியில் உங்களுக்கு விடுதலையை தேவன் தர உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தையை எனக்கு தந்து இதை கூறும்படி ஆண்டவர் பணித்தார். இன்று உங்களுக்கு விடுதலையின் நாள். ஆவியில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை. பாவத்தின் பிடியில் இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரனே, சகோதரியே? மதுபானத்தை விட முடியவில்லை, போதை வஸ்தை விட முடியவில்லை, விபச்சாரத்தை விட முடியவில்லை, மற்றவர்களை பழிவாங்கும் சிந்தனை விட முடியவில்லை, மற்றவர்கள் பணத்தை அபகரிக்கும் நிலை முடியவில்லை. இவை பிசாசு உங்களுக்கு தருகின்றது. பணம் தேவை, பண ஆசை, பணம் தேவை. ஆனால் பணத்தின் மேல் ஆசை, தேவைக்கு அதிகமாக சேர்ப்பது, இப்படியான பாவங்களை விட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனே இரக்கம் பெறுவான். இன்று எங்கள் திருச்சபை ஆராதனை ஒழுங்கில் நாங்கள் கூறுகின்றோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் செய்யத்தகாதவைகளை செய்யாமல், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் என்று தினம் தினம் உதட்டளவில் அவற்றை ஆராதனை ஒழுங்கில் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து அந்த மீண்டும் அதே பாவங்களை செய்கின்றோம். அவை அல்ல, அவைகளை அறிக்கை செய்து விட்டால் நாங்கள் இரக்கம் பெறுவோம் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அவர்களை விட்டுவிட வேண்டும். விடுவது எங்கள் பலனில் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் பலனை கேளுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் அழகாக 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறுகின்றார். நீங்கள் யாரிடத்தில் கேட்கப் போன்றீர்கள்?
எம்பெருமான் இயேசுவிடத்தில். அந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இறைவன் மனிதனாய் வந்தார், மாம்ச பலவீனத்துடன் வந்தார், உமது பிரதான ஆசிரியராய் வந்தார். இன்று இந்த பாவம் என்னை அடிமை கொள்கின்றது இயேசுவே என்று அறிக்கையிடுங்கள், அவர் உணர்ந்து கொள்வார். எங்களுக்காக பிரதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் இராமல் ஐயோ பாவம் என்று ஒதுங்கி விடவில்லை, எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் அவர் அங்கீகரிக்கின்றார். அன்பானவர், எந்த மனிதனும் 100% நீதிமான் அல்ல. நான் கூட பாவ சிந்தனைகள் வரும் பொழுது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சிந்தனைகள் எனக்குள் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் பறந்து விடுகின்றன. ஆம், யார் அதை செய்வது? இயேசு, பரிசுத்த ஆவியானவர். என் பலனில் அல்ல, நீங்களும் அவர் அண்டை ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த தீய சிந்தனைகளை, தீய நாட்டங்களை உங்களை விட்டு எடுத்து போடுவார். ஜெபிக்கும் பொழுது இத்தனை வருடங்களுக்கு அடிமையாக இருந்த பாவ பழக்கங்கள், மதுபானம், விபச்சாரம், தேவையற்ற வேறு எல்லா பாவங்களையும் ஒரு நொடியில் ஆண்டவர் இதுவரை மாற்றி இருக்கின்றார். சரித்திர தேவன் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களையும் மாற்ற வல்லவர். இப்பொழுது இரட்சணிய நாள், ரட்சிப்பின் நாள். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் அழகாக, என் நாமத்தை அறிக்கை பண்ணுகின்றவர்களை பரலோகத்தில் நானும் அறிக்கை பண்ணுவேன் என்று தெளிவாக கூறுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இங்கு தெளிவாக ஆண்டவர் இதை கூறுகின்றார். இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் தெளிவாக அங்கு கூறுவது என்னவெனில், பரலோகத்தில் பூலோகத்தில் என் நாமத்தை அறிக்கை பண்ணுகின்றவர்களை பரலோகத்தில் நான் என் பிதாவின் முன்பு அறிக்கை பண்ணுவேன். பூலோகத்தில் இந்த பெண் மக்களை சிறைப்பிடித்து ஆத்ம மரணத்தை கொண்டு வந்தவள் இயேசுவின் சீஷியாக. அவர் வார்த்தைகளை, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையை கூறுகின்றார். இதைத்தான் இயேசு அழகாக அங்கு தெளிவாக கூறுகின்றார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், லூக்கா 12 8ஆம் வசனத்தில், எவர் பூலோகத்திலே நாமத்தை அறிக்கை பண்ணி என்னை மகிமைப்படுத்துகின்றார்களோ பரலோகத்தில் நானும் என் பிதாவின் முன்பாகவும் தேவதூதர்கள் முன்பாகவும் அவர்கள் நாமத்தை அறிக்கை பண்ணி எனக்கு சாட்சியாக வைப்பேன். லூக்கா 12 8ஆம் அதிகாரம். இந்த பெண் ஆத்ம மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவள் இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகின்றாள். பரலோகத்தில் அவள் நாமம் அங்கு மகிமைப்படுத்தப்படுகின்றது. இயேசு கூறுகின்றார், இவள் செய்தது அனைவரும் நினைவு கூறும்படி இது இவள் நாமம் நினைவு கூறப்படும். இன்று பாவத்திற்கும் இயேசுவை மறுதலிக்கின்றவர்களாகவும் ஒருவேளை நீங்கள் இருந்தால், பாவத்தின் சிறையில் இருந்தால், சகோதரனே சகோதரியே, மாம்ச அழிவு, ஆவியின் மரணம், நித்திய அக்கினி இவர்களை தப்பும்படிக்கு, பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதும்படிக்கு இப்பொழுதே அவரண்டை வருவீர்களா? இப்பொழுதே இரட்சணிய நாள். இது ஆத்ம பாரத்துடன் கூறப்படும் செய்தி. ஆண்டவரண்டை வாருங்கள், ரட்சிப்பை தந்து பரலோகத்தில் தேவ தூதர்களாக நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். பிசாசும் அவன் தூதனுடனும் இருக்கும் நிலையை விட்டு, நித்திய அக்கினியின் நரகத்தில் இருப்பதை விட்டு விடுதலையின் தேவ தூதர்களாக இருக்க சித்தமா? முடிவு உங்கள் கையில். இயேசு அழைக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.